தி லெஜண்ட் நியூ சரவணா ஸ்டோர்ஸின் தீபாவளி ஆஃபர். பவுனுக்கு ரூபாய் 1200 தள்ளுபடி. அக்டோபர் 26 வரை. ஓகே, ஷோக்குள்ள போயிடலாம். வெல்கம் டு தி இம்பர்ஃபெக்ட் ஷோ. திருடர்கள் ஜாக்கிரதையெல்லாம் பார்த்துருக்கோம், நாய்கள் ஜாக்கிரதையை பார்த்துருக்கோம், புதுசா கிட்னி ஜாக்கிரதையை இன்னைக்குதான் பார்த்தோம். தமிழ்நாடு சட்டமன்றத்துடைய 3வது நாள். நேற்று கருப்பு பேட்ச் அணிஞ்சு வந்தாங்களே எதிர்கட்சி. ஆமா, இன்னைக்கு கிட்னி ஜாக்கிரதைங்கிற ஒரு பேட்ச் அணிஞ்சு உள்ள வந்திருந்தாங்க. கிட்னி ஜாக்கிரதை பாக்கெட்டுக்குலையா இல்ல கிட்னி இருக்க இடத்துலவா? ஹார்ட் இருக்கிற இடத்துல. லெஃப்ட் சைடுல தான் பாக்கெட் இருக்கு, அங்க கிட்னி பேட்ச் அணிஞ்சு வந்தாங்க எதிர்கட்சி. கவன ஈர்ப்பு தீர்மானமும் கொண்டு வந்தாங்க. ஏன்னா நாமக்கல் மாவட்டம் அந்த பள்ளிப்பாளையத்துல ஒரு 1000க்கும் மேற்பட்டவங்க கிட்ட எடுத்ததா சொல்றாங்க. இதெல்லாம் வதந்தியா என்னங்கிறத விசாரணை தான் தெரிய வரும். ஆனா கம்ப்ளைண்ட் ஃபைல் செய்யப்பட்டதுன்னு பாக்குறப்ப ஒரு 10க்கு மேல ஃபைலும் பண்ணியிருக்காங்க. இதை வச்சு எதிர்கட்சிகள் தொடர்ந்து கேள்வி கேட்டாங்க. எடப்பாடி பழனிசாமி அங்க போறப்ப கூட கேட்டாரு, இவங்க காப்பாத்துறதுக்காக தான் சிறப்பு விசாரணை வேணாம்லாம் சொல்றாங்கலாம் சொன்னாங்க. நம்ம கூட பார்த்தோம் தமிழ்நாடு அரசு உச்சநீதிமன்றத்துல இதுல SIT வேணாம்லாம் கூட சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு தமிழ்நாடு சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியம் ஆரம்பத்துல இருந்து முடிவு வரைக்கும் ஒரு கதையாவே சொன்னாரு. கதையா நிஜமா அவங்களே தான் தெரியும். ஆனா தமிழ்நாடு சட்டமன்றத்துல சொல்றப்ப அதை நம்பிதான் ஆகணும். இது என்னன்னா 16/7/2025 அன்னைக்கு தொலைக்காட்சியில இந்த மாதிரி செய்தி வந்த உடனேயே முதலமைச்சர் கால் பண்ணி நடவடிக்கை எடுக்க சொன்னாராம். தூத்துக்குடி எடப்பாடி தொலைக்காட்சியில பார்த்த மாதிரி கிட்னி திருட்ட இவங்க இதுலதான் பாத்துருக்காங்க. ஆமா, உளவுத்துறையில என்னதான் பண்றாங்கன்னு தெரியவே இல்லை. தொலைக்காட்சி எல்லா செய்தியை இப்பதான் தெரிஞ்சுக்கிறாங்க போல தெரியுது. இல்ல அவங்க கட்சி MLA அப்படிங்கறதுனால அதை டிவில பார்த்துதான் தெரிஞ்சுக்கிட்டாரு போல, தகவல் வரல போல. ஆமா, இது யாருமே அரசு கவனத்துக்கு இருக்கவே இல்லை. ஆனா அரசாங்கமே நடவடிக்கை எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. வினித் IAS தலைமையில நாங்க ஒரு குழு அமைச்சோம். உடனே பள்ளிப்பாளையத்துக்கு போனாங்க, விசாரிச்சாங்க. அதன் அடிப்படையில பாக்குறப்ப தனலட்சுமி சீனிவாசன் மருத்துவமனை, திருச்சி சிதார் மருத்துவமனையில முறையீடு நடந்திருக்கா தெரிய வந்திருந்தது. உடனே அங்க உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை அந்த லைசன்ஸை நாங்க ரத்து பண்ணியிருக்கோம். இதெல்லாம் தாண்டி இனிமேல் இந்த மாதிரி நடக்காம இருக்கிறதுக்கான எல்லா ஸ்டெப்ஸும் இந்த அரசாங்கம் எடுத்திருக்குன்னு சொல்லிட்டு ஃபுல்லா பட்டியல் போட்டாரு. ஆனா கடந்த எங்க ஆட்சியில பாக்குறப்ப நாங்க சிறப்பா செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இதே மாதிரி கூட 2017 புகார் வந்துச்சு. அப்ப எதிர்கட்சியா இருந்த அதிமுக நடவடிக்கை எடுக்கலன்னு குற்றம் சாட்டுறாரு. இப்ப 2017 வந்திருக்கு அப்படின்னா அப்ப நீங்க 2021 நீங்க தான் ஆட்சியில இருக்கீங்க. வந்தோடனே அப்ப நடந்த முறைகேட இவங்க எடுத்து விசாரிச்சிருக்கலாம், தடுத்திருக்கலாம்ல. நாங்க வந்தோடனே நாங்க நடவடிக்கை எடுத்துட்டோம், ஒரு விதிமுறைலாம் நாங்க வகுக்கிறோம் அப்படிங்கிறாங்க. இப்ப அவங்களுக்கு வர்றப்ப மட்டும்தான் வகுப்பாங்களாம், கடந்த ஆட்சியில் நடந்தா வகுக்க மாட்டாங்களாம். என்னப்பா இது? ஆமா, இதுல யாருகிட்ட எடுத்திருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது விசைத்தறி தொழிலாளர்கள் ரொம்ப அன்றாட வாழ்வுக்கே கஷ்டப்பட்டு அவங்க உழைச்சிக்கிட்டு இருக்கவங்க கிட்ட அவங்க கந்துவட்டி கடன்ல தள்ளப்பட்டிருக்காங்க. அதை பயன்படுத்தி இந்த கந்துவட்டியே தடுக்கணும்னு நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். அதையும் தடுக்கல. அதனாலதான் இப்ப கிட்னியே பறி போயிருக்கு. அதை சில லட்சங்களுக்கு கிட்னியை கொடுங்கன்னு சொல்லி கேட்டு அவங்கள ஏமாத்தி அங்கிருந்து கிட்னி உருவப்பட்டிருக்கு அப்படிங்கறதான் உண்மை. இது நீங்க சொன்னீங்க 1000ன்னு. ஆனா அவரே அந்த திமுக MLA கதிரவனே நான் 250 பேருக்கு மேல நான் இதனால சேவை பண்ணிருக்கேன் அவங்களுக்கு எல்லாம் கிட்னியை மாத்தி அப்படின்லாம் சொல்லியிருக்காரு. அது உங்க பேர்லாம் குறிப்பிடல. ஆனா இந்த ஆட்சி, இந்த அரசாங்கம் யாரு என்னன்னு பேக்ரவுண்ட் எல்லாம் பார்க்காது. யாரா இருந்தாலும் நடவடிக்கை எடுப்பாங்களாம். என்ன நடவடிக்கை அப்படின்னா லைசன்ஸ் ரத்து பண்றது. அதுவும் அந்த குறிப்பிட்ட இதுக்கு மட்டும் உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை. 2 புரோக்கரா கைது பண்ணிருக்காங்க. அந்த பேரையுமே சொன்னாரு மாசு. இப்ப நிறைய ஃபோர்ஜரி நடந்திருக்கு டாக்குமெண்ட்லாம் சொல்றாங்க. அந்த ஃபோர்ஜரி டாக்குமெண்ட்டை கூட பார்க்காம அறுவை சிகிச்சை பண்ணாங்களா மருத்துவர்கள், அவங்களுக்கு என்ன தண்டனை? அந்த மருத்துவமனை நிர்வாகத்துக்கு என்ன அந்த தண்டனை? இதெல்லாம் நிறைய கேள்வி இல்லாம இருக்கு. ஆனா நல்லா ஒரு கேம் வர்றாங்கன்னு தெரியுது இந்த விவகாரத்துல. ஆமா, அதுதான் இன்னைக்கு எதிர்கட்சிகள் பேட்ச் அணிஞ்சிட்டு எதிர்ப்பும் தெரிவிச்சிருக்காங்க. நீங்க சொன்னீங்க விசைத்தறி தொழிலாளர்தான் கிட்னி உருவானாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கும் சொல்றாரு அவரு. நம்ம தமிழ்நாடு பொருளாதாரம் இரட்டையிலை வளர்ச்சி நோக்கி முன்னாடி போய்கிட்டு இருக்கு, தனிநபர் வருமானம் அதிகரிச்சுக்கிட்டு இருக்கு. அப்புறம் ஏன் கிட்னி அவங்க கூட அதுவும் அவர் திருட்டு இல்ல, முறைகேடு தான். திருட்டுனா தெரியாம எடுத்தாதான் திருட்டுன்னு விளக்கம் கொடுத்திருந்தாரு. பட் தெரிஞ்சே கிட்னியை கொடுக்குறாங்கன்னா இங்க என்ன பொருளாதார வளர்ச்சி இருக்குங்கிறதையும் நம்ம பார்க்கணும். அதுவே கேள்விக்குள்ளாகுது. அவங்கள விழிப்புணர்வு நாங்க ஏற்படுத்த போறோம் அப்படின்லாம் சொல்லியிருக்காரு அவரு.
ஆனா ரொம்ப கான்ஃபிடண்டா வந்து பேசி முடிச்சாங்க. ஓகே. அதே மாதிரி இந்த பொருளாதாரம் இதை பத்தி எல்லாம் பேசும்போது கடனும் அங்க பேசு பொருளா மாறி இருக்கு. நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு அதுக்கான விளக்கமும் கொடுத்திருக்காரு. ஏன்னா எதிர்கட்சிகள் தொடர்ச்சியா குற்றச்சாட்டு வைக்கிறது திமுக ஆட்சியில தான் அதிக அளவு கடன் வாங்கியிருக்காங்க அப்படின்ட்டு. அது இல்லைங்கிற மாதிரி நான் தரவெல்லாம் சொல்றேன், அப்சல்யூட் நம்பர்ஸோட பேசலாம் அப்படின்னு சொல்லி அங்க பேசியிருக்காரு. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா 2016 அதிமுக ஆட்சி காலத்துக்கு வந்த போது இருந்த கடன் தொகை 2021 அவங்க ஆட்சியை விட்டு போவாங்கல்ல அந்த 5 ஆண்டுகளுக்குள்ள 128% அதிகரிச்சிருக்கு. அதே நாங்க வந்த எங்க ஆட்சி காலத்துல 93% தான் அதிகரிச்சிருக்கு. இது பெருமை வேற அந்த போட்டியில. 93% தான் வந்து அதிகரிச்சிருக்கு. 128 பெருசா 93 பெருசா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாரு. 8ஆம் கிளாஸ் பாஸ்ன்னு 10ஆம் கிளாஸ் ஃபெயிலுங்கிற மாதிரி 2 பேரும் கடன் தானே வாங்கிக்கிட்டு இருக்கீங்க. கடன் வாங்கியிருக்கீங்க, அதை கட்டுப்படுத்துறதுக்கு கட்டுக்குள்ள வச்சுக்கிறதுக்கு என்ன நடவடிக்கை எடுத்திருக்கோம் அப்படின்னு கேட்டா அவங்களோட நாங்க கம்மியா தான் வாங்கியிருக்கோங்கிறது தான் அங்க புள்ளி விவரமா இருக்கு. இது மட்டும் இல்லாம நீங்க வாங்கிட்டு போன அந்த கடனுக்கு நாங்க இப்போ வரையும் 1.4 லட்சம் கோடி வட்டி மட்டுமே கட்டிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறத எங்க சொல்லியிருந்தாரு. நீங்க சேரக்கூடாத இடத்துல போய் சேர்ந்திருக்கீங்க, அந்த அவங்கள்ட்ட சொல்லி அதாவது மத்திய அரசு கிட்ட சொல்லி நீங்க நிதி வாங்கி கொடுத்தீங்கன்னா ஒரு 3 லட்சம் கோடி கடன் சுமை குறையும் தமிழ்நாட்டுக்கு அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து அங்க பேசியிருக்காரு தங்கம் தென்னரசு. இதெல்லாம் பேசியிருக்காரு. அரசாங்க ஊழியர்கள் எதிர்பார்க்கறது அந்த பழைய பென்ஷன், மாணவர்கள் எதிர்பார்க்கறது கல்வி கடன் அந்த ரத்து, இதெல்லாம் பத்தி பேசினாரா தங்கம் தென்னரசு? அதை பத்தி பேசல. ஆனா இன்னொரு விஷயத்த பத்தி துணை முதலமைச்சர் ஒரு அறிவிப்பாவே அதை வெளியிட்டு இருக்காரு. என்னன்னா அந்த மகளிர் உரிமை தொகை தகுதி வாய்ந்த பெண்களுக்கு தான் அப்படின்னு சொல்லி குறைச்சிருந்தாங்கல்ல, அதை தாண்டி இந்த உங்களுடன் ஸ்டாலின்ல நிறைய பேர் கிட்டத்தட்ட 28 லட்சம் பேர் மகளிர் உரிமை தொகை வேணும் அப்படின்னு விண்ணப்பம் சமர்ப்பிச்சிருந்தாங்களாம். அதுக்கான இன்ஸ்பெக்ஷன்லாம் நடந்துகிட்டு இருக்காமா. டிசம்பர் 15 இருந்து அதுலயும் தகுதி வாய்ந்தவங்கலாம் கண்டுபிடிச்சு அவங்களுக்குலாம் வந்து மாதந்தோறும் 1000 ரூபாய் வந்து கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா அடுத்து தை பிறந்துச்சுன்னா எலெக்ஷன் நோக்கி போவாங்க, அதுக்கு முன்னாடி இதெல்லாம் செட்டில் பண்ணணும்னு வந்து பாக்குறாங்க. டிசம்பர்ல கொஞ்சம் பெண்கள் வந்து வாக்குகள் கவரலாம் அப்படிங்கிற இதுல இல்ல, அவங்களுக்கு வந்து உண்மையிலே மகளிர் மனப்பான்மை இருக்குல்ல அப்படின்னு வந்து அவங்க சொல்றாங்க. இந்த பக்கம் பொதுப்பணித்துறை ஏவா வேலு செல்லூர்ராஜ் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லியிருக்காரு. அந்த மதுரை கோரிப்பாளையத்துல தொடர்ந்து டிராபிக் ஜாம் ஆகுது, அந்த பாலம் கட்டுமான பணி நடந்துகிட்டே இருக்கு, வீட்டுக்கு போக முடியல சார், எப்பதான் முடியுங்கிற மாதிரி கேள்வி கேட்டாரு. அதுக்கு ஏவா வேலு ஒரு முன்னாள் அமைச்சர் வீட்டுக்கு போறாதே சிரமப்படுறான்னு சொல்லிட்டு நானே அவங்க வீட்டுக்கு போனேன், நானும் மூர்த்தி எல்லாம் போனோம், அப்ப அவர் வீட்டுல இல்ல, அவர் பங்களா இந்த ஃபார்ம் ஹவுஸ் எல்லாம் கட்டி இறங்கியோ போயிட்டாருன்னே அலையில ஒரே சிரிப்பலை. இதெல்லாம் ஏங்க அங்க சொல்றீங்க, அவை குறிப்பு எல்லாம் வேற ஏறுமே நினைச்சிருப்பாரு செல்லூர் ராஜு. ஆமா, முதலமைச்சர் போய் எங்க அடிக்கெல்லாம் வந்து நாட்டியிருக்காரு, நம்ம திட்டமிட்ட மாதிரி முடிக்கணும்னு நினைக்கிறோம், ஆனா சீக்கிரம் முடிஞ்சிடும் அப்படின்ட்டு இருக்காங்க. மதுரை மக்கள் கொஞ்சம் இல்லலுக்கு தான் உள்ளாடுறாங்க அந்த பாலம் கட்டுமான பணியினால. சென்னையுமே மவுண்ட் ரோட்ல கட்டுமான பணி நடந்துகிட்டு இருக்கு, அந்த 3 கிலோமீட்டருக்கு சைதாப்பேட்டையில இருந்து இங்க தேனாம்பேட்டை வரைக்கும். ஆனா கொஞ்சம் வேகமா நடக்கிற மாதிரி தான் தெரியுது நம்ம கண்ணுக்கு. அப்படிதான் ஸ்டார்டிங்ல அப்படி இருக்கும், கொஞ்சம் டைம் எடுக்கும், ஆனா அது வந்துருச்சுன்னா ஒரு பெரிய ரிலீஃபா தான் இருக்கும் சென்னைக்கு. இன்னொரு பக்கம் வந்து இந்த முதலீடுகளை பத்தி பேசும்போது ஃபாக்ஸ்கான் முதலீடு அது இன்னமும் சர்ச்சையா தான் போயிட்டு இருக்கு. ஏன்னா ஃபாக்ஸ்கான் நிறுவனத்துல இருந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாங்க வந்து புதுசா இந்தியாவுக்கு ஒரு ரெப்ரசன்டேட்டிவா நியமிச்சிருக்கோம், ராபர்ட் ஊ, அவர் போய் சந்திச்சிருக்கிறாரு தமிழ்நாடு முதலமைச்சரை, ஆனா இதுல எந்த புதிய முதலீடு பத்தியும் விவாதிக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதை தான் எதிர்கட்சிகள் திரும்ப திரும்ப சொல்றாங்க, எந்த முதலீடும் பேசல, சும்மா ஒரு சந்திப்பு தான் சொல்றாங்க, இவங்க வந்து பொய் சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. பட் டிஆர்பி ராஜா இன்னைக்கு சட்டமன்றத்திலே அதுக்கு வந்து பதில் சொல்லியிருக்காரு. என்ன சொல்றாரு அப்படின்னா, ஃபாக்ஸ்கான் நிறுவனம்ங்கிறது ஒரு தனி நிறுவனம் கிடையாது, அது நிறைய கிளை நிறுவனங்கள் இருக்கு, நிறைய நிறுவனங்கள் இருக்கு, இதுல அமெரிக்கால இருக்கிற நிறுவனம் தான் முதலீடுகள் எதுவும் இல்லைன்னு மறுத்திருக்காங்களே தவிர வேற ஒரு நிறுவனத்தோட நம்ம வந்து முதலீடு பண்ணியிருக்கோம், 15,000 கோடி முதலீடு உறுதியா வருது அப்படின்னு வந்து அவர் சொல்றாரு. அதுவும் வந்து ஃபாக்ஸ்கான் வந்து புதிய முதலீடு இல்லைன்னு தான் சொல்லியிருக்காங்க, ஏற்கனவே போடப்பட்ட ஒப்பந்தம் தான் இது அப்படிங்கிற மாதிரியும் அவரோட விளக்கம் வந்து இருக்கு. பூஸ்டர் மாதிரி இருக்கணும், பூசாத மாதிரி இருக்கணும். ஒன்னே ஒண்ணு என்னன்னா, கூகுள் அப்படின்னா உலகம் முழுக்க ஒரே நிறுவனம் தான், மெட்டா அப்படின்னா உலகம் முழுக்க ஒரே நிறுவனம் தான், மகேந்திரா எல்லா நிறுவனமும் அப்படிதானே இருக்கும். அது ஃபாக்ஸ்கான்னா மட்டும் அமெரிக்கால ஒரு நிறுவனம் செயல்படும், ஜெர்மனியில ஒரு நிறுவனம் செயல்படும், ஆஸ்திரேலியா ஒரு நிறுவனம் செயல்படுவா, அது என்ன மன்னாரன் கம்பெனியா? அதான் வந்துட்டு அதுல இருந்து நம்ம அவர் வெள்ளை அறிக்கை கேட்டாங்க எதிர்கட்சிகள், அப்பவே வெள்ளை பேப்பர் எடுத்து காட்டினாரு, அதுல ஒன்னும் இல்ல கீழே போட்டுருங்கிற மாதிரி நம்ம
புரிஞ்சுக்கிட்டு இருந்திருக்கணும். குறியீடா சொல்லியிருக்காருப்பா, புரியல போல இருக்கு. புரியல. ஆனா அவர் இப்பவும் சொல்றாரு உறுதியா முதலீடு வருது, இது போன வருஷமே போட்டாங்கன்னு கூட அரசு தரப்புல எல்லாம் சில அதிகாரிகள்லாம் சொல்றாங்க. சரி, வந்து 14,000 வேலை வாய்ப்புகள் அப்படிங்கிறாரு. அது கண்கூடா வரும்போது நமக்கு தெரிஞ்சிடும்ல ஃபாக்ஸ்கான் எந்த அளவு வேலை வாய்ப்பு இங்க உருவாகுதுன்னு. கண்கூட பார்க்காதான் போறோம். அது எவ்வளவு வரைக்கும் அது எவ்வளவு நாள் ஆகும்னு தெரியல. சரி, இங்கிட்டு தமிழ்நாடு முதலமைச்சருமே வந்து பேசியிருந்தாரு நிறைய விஷயங்கள். குறிப்பா அவர் பேசுனதுல ஹைலைட்டா என்னன்னா, நயினார் நாகேந்திரனுக்கு இன்னைக்கு பிறந்த நாள். அவருக்கு வந்து அவையிலேயே வந்து பிறந்த நாள் வாழ்த்து சொல்லியிருந்தாரு. ஏன்னா அவர் வந்து மாற்றுக் கட்சியில இருந்தா கூட எல்லா கட்சியினரோடையும் ரொம்ப அரவணைப்பா எந்த பாகுபாடும் இல்லாம பழகக்கூடியவர். அவர் கோபப்பட்டு நான் பார்த்ததே இல்லை. வெளிநடப்பு செய்யும் போது கூட அவர் வந்து எந்த இடையூறும் இல்லாம அப்படியே கோவப்படாம போயிடுவாரு. இப்ப கூட அவருடைய பயணம் ஆரம்பிச்சப்ப எல்லாரும் அண்ணாமலைக்கு கோஷம் போட்டப்ப டென்ஷன் ஆனாப்லையே. டென்ஷன் ஆனாரு. அது உள்ளுக்குள்ளதானே இருந்துச்சு, அதுவுமே வெளிப்படையா காட்டிக்கல. அந்த மாதிரி எதிர்கட்சி தான் எங்களுக்கு வேணும்னு நினைக்கிறாரு போல எதிர்கட்சியில ஒரு தலைவர். அவருக்கு வந்து பிறந்தநாள் வாழ்த்து சொல்லியிருந்தாரு. உடனே வானதி எந்திரிச்சு எனக்கும் பிறந்தநாள் வாழ்த்து சொல்லுங்க அட்வான்ஸா கேட்டாங்களா? அந்த வாழ்த்து கேட்கல, வேற வாழ்த்து அவங்க சொல்ல மாட்டாங்கன்னு தெரிஞ்சே கேட்டிருக்காங்க. பிறந்தநாள் வாழ்த்து எல்லாம் எதிர்கட்சியில இருக்கவங்க கூட சொல்றீங்க, தீபாவளி வாழ்த்து பண்டிகைக்கெல்லாம் வாழ்த்து சொல்லலாமே அப்படிங்கிற மாதிரி வந்தாங்க. அதுக்கு அமைச்சர் சேகர் பாபு வந்து பதில் சொல்லியிருக்காரு. வாழ்த்துங்கிறது அவங்களோட நிலைப்பாடு, நீங்க மதத்தை வச்சு நாட்டையே பிளவுபடுத்தணுங்கிறது தான் எண்ணிட்டு இருக்கீங்க, அப்படிதான் நினைச்சிட்டு இருக்கீங்க. நீங்க இப்ப இந்த பண்டிகைக்கெல்லாம் வாழ்த்து கேட்கறது எப்படி இருக்குன்னா, ஆடு நனையுதுன்னு ஓனாய் வந்து கவலைப்படுற மாதிரி கதையா தான் இருக்குன்னு பதில் சொன்னாரு. ஓகே. ஆனா நயினார் நாகேந்திரன் எலெக்ஷன் நின்னாரு மக்களவை தேர்தல்ல. 4 கோடி ரூபாய் பிடிச்சாங்க சென்னையில தான் ஸ்டேஷன்ல, ரயில்வே ஸ்டேஷன்ல. அப்ப கூட அந்த வழக்கு, ஆமா அந்த வழக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட் தான் விசாரிச்சுக்கிட்டு இருக்கு. வாழ்த்தெல்லாம் சொல்றாங்க, பட் வாழ்த்து வேற விசாரணை வேற. எப்படி தேர்தல் ஆணையம் நடுநிலையான தேர்தல் ஆணையம், அதே மாதிரி இவங்க லஞ்ச ஒழிப்புத்துறை நடுநிலையான லஞ்ச ஒழிப்புத்துறை தான். உயர்நீதிமன்றம் கேள்வி கேட்கும் போதே நமக்கு தெரிஞ்சுது வேலுமணி வழக்குல. சரி, இன்னொரு விஷயம் என்னன்னா, ஆளுநர் RN ரவி அவருமே இந்த கூட்டத்தொடர்ல ஒரு ஹைலைட்டா இருக்காரு. ஏன் அப்படின்னா, அந்த சித்த மருத்துவமனைக்கான ஒரு பல்கலைக்கழகம் தமிழ்நாட்டுல நிறுவனம் அப்படின்னு முன்னாடியே வந்து திமுக வந்து சொல்லியிருந்தாங்க. திமுக அரசு வந்தோன்னே அதுக்கான நிதி ஒதுக்கீடு பண்ணி அதோட சட்ட முன் வடிவெல்லாம் தயார் பண்ணி ஆளுநரோட பரிந்துரைக்காக அனுப்பியிருந்தாங்க. அதுல ஆளுநர் வந்து ஒப்புதல் கொடுக்காம அவர் என்ன பண்ணியிருக்காரு, சில சட்டப்பிரிவெல்லாம் நீங்க வந்து மாற்ற வேண்டியது இருக்கு அப்படின்னு சொல்லி அவர் பரிந்துரைன்னு சொல்லி சில விஷயங்களை அனுப்பிச்சு வச்சிருக்காரு. இது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் கொடுத்த ஒரு சட்ட முன்வடிவை இவர் மாறுதல்கள்லாம் பண்ணணும்னு சொல்றது எந்த வகையிலும் ஏத்துக்க முடியாது, இது அரசமைப்புக்கே வந்து ஒவ்வாத ஒரு விஷயமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு எதிராக அதை நிராகரிக்கிறோம்னு ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்தாரு முதலமைச்சர் MK ஸ்டாலின். அது குரல் வாக்கெடுப்பு மூலமா வந்து நிறைவேற்றிருக்காங்க. ஓஹோ, அப்படின்னு நிறைவேற்றிருப்பாங்க. ஏன்னா இப்ப வந்து செட் பண்ண மட்டும் தான் எலெக்ஷனுக்கு இன்னும் நெருங்க பிஜேபியா ADMK-யான்னு வரும். மதுரையில ஒரு மிகப்பெரிய முறையீடு நடந்திருக்கு. அந்த சொத்து வரி வாங்குறதுல கூட்டியிருக்காங்க, குறைச்சிருக்காங்கன்னு ஏகப்பட்டது. இதனால அரசாங்கத்துக்கு பல கோடி ரூபாய் வந்து இழப்பு ஏற்பட்டிருக்கு. மத்திய குற்றப்பிரிவு போலீசார் வந்து விசாரிக்க ஆரம்பிச்சாங்க. விசாரணை உண்மைதான் தெரிஞ்சதுக்கு பிறகு மாநகராட்சி மேயருடைய கணவர் பொன்வசந்தே கைது செய்யப்பட்டாரு. அதை தாண்டி வந்து முன்னாள் உதவி கமிஷனர், அதே மாதிரி கமிஷனர், உதவியாளர் எல்லாம் பல பேர் வந்து கைது செய்யப்பட்டிருக்காங்க. இது தொடர்ந்து திமுக அழுத்தம் இருந்துகிட்டே இருந்துச்சு. பொன்வசந்த் கைது பண்ணா கூட இதுக்கு மேயர் உடனே தானே இருப்பாங்க, மேயர் உடனே ராஜினாமா பண்ணணும், மேயர் நடவடிக்கை எடுக்கணும்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. நேற்று வந்து இந்திராணி வந்து ராஜினாமா அப்படிங்கிறாங்க அந்த மேயர் பொறுப்புல இருந்து. இப்ப அக்டோபர் 17 அந்த மாநகராட்சி மாமன்றம் கூட போகுதான், கூடி இன்னொரு மேயரை தேர்ந்தெடுக்க போறதா சொல்றாங்க. பட் 200 கோடிக்கு மேல இழப்புலாம் சொல்றாங்க மதுரையில. 200 கோடி ஊழல் பண்ணிருக்காங்க இந்த மாநகராட்சி வரி வசூல்ல. இது இன்னும் வேகமா விசாரிச்சு உண்மைகளை வெளிக்கொண்டு வரணும் அப்படிங்கறதான் கூட்டணி கட்சிகளே வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இதுக்கு கூட ஒரு SIT அமைக்கலாம். அந்த அளவுக்கு ஒரு பெரிய முறைகேடா தான் தெரியுது இது. ஆமா. இன்னொரு விஷயம் என்னன்னா, திமுக MP கனிமொழி அவங்களோட தாயார் ராசாத்தி அம்மாள் உடல்நல குறைவு காரணமாக மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. அவங்க சீக்கிரம் மீண்டு வரணும். இன்னொரு பிரச்சனை என்னன்னா, தமிழ்நாட்டுல அன்புமணி ராமதாஸ் பிரச்சனை. அந்த பிரச்சனை தான் பெரும் பிரச்சனையா போய்கிட்டு இருக்குது. வியாழக்கிழமை ஆனா ஐயா வந்து பேட்டி கொடுக்கறத ஒரு வாடிக்கையாவே மாத்தி வச்சிருக்கிறாரு. இன்னைக்கு வந்துட்டாரு. ஆமா, நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காரு. அந்த ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் அப்போலோ மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டிருந்தாரு. ஸ்டார்டிங்ல ஆரம்பிச்சு எடப்பாடி பழனிசாமி, சீமான், கமல் நிறைய பேர் நல்லா விசாரிச்சாங்க. அன்புமணியும் வந்தாரு. ஐயா ஐசியூல இருக்கிற 6 மணி நேரம் ஐசியூல தான் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு கிளம்பி போனாரு அவரு. அப்புறம் வெளியில போய் டிராமா பண்றாங்க ஐயா வச்சுக்கிட்டு, ஏதாவது தொலைச்சுக்கலாம் அது அவரு பேசிக்கிட்டு இருக்காரு. ஆனா எனக்கு ஐயா என்ன சொல்றாருன்னா, ஐசியூல அட்மிட் ஆகலைங்க, ஒரு நார்மலான ஒரு சிகிச்சை 12 வருஷத்துக்கு முன்னாடி இதய அறுவை சிகிச்சை பண்ணாங்க, இப்ப எப்படி இருக்கு அந்த இதுன்னு பாக்குறதுக்கு தான்
வந்திருந்தேன். என்னை எல்லாரும் வந்து பார்த்தாங்க. அன்புமணி இந்த மாதிரிலாம் டைலாக் பேசுறாரு, இதெல்லாம் வந்து படிக்காத மாடு மேய்க்கிற பையன் கூட பேச மாட்டான், அப்படிதான் பேசிக்கிட்டு இருக்காரு அப்படின்லாம் சொல்லியிருந்தாரு. அதே மாதிரி இப்ப எப்படி ஐயா இருக்கீங்க அப்படின்னு நிருபர்கள் கேட்டோன்னா பிடிச்சு பாக்குறியா கைய அப்படின்லாம் பண்ணிட்டு இருந்தாரு. 2 கையும் காட்டிக்கிட்டு இருந்தாரு. அப்புறம் வந்து இன்னொரு என்னன்னா, எம்ஆர்கே பன்னீர்செல்வம் அமைச்சர் வந்து இந்த மாதிரிலாம் சொல்றாரு. என்னன்னா, தாய் தந்தையே காப்பாற்ற முடியாதவர் தமிழகத்தை எப்படி காப்பாற்றுவார்னு அன்புமணிய விமர்சிக்கிறாரு. அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னோன்னா, இது 100% இல்ல 101% சரியா சொல்லியிருக்காரு அமைச்சர். இதே மாதிரிதான் வந்து அவர் மட்டும் இல்ல, எல்லாருமே இதைதான் சொல்றாங்க, நானும் அதைத்தான் சொல்றேன் அப்படின்லாம் சொல்லியிருந்தாரு. இந்த மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்காரு, டைலாக் எல்லாம் பேசிட்டு இருக்காருன்னு சொல்லியிருந்தாருல. இதனாலதான் நான் தலைமை பண்பே இல்லைன்னு சொன்னேன். ஒண்ணுமே இல்ல அவரு, உனக்கு நல்லது நான் சொல்றேன், ஒண்ணு நீ தனியா கட்சி ஆரம்பிச்சிரு, அதுதான் உனக்கும் நல்லது, உன்னை சுத்தி இருக்கவங்களுக்கும் நல்லதுன்னு சொல்லி பேசியிருந்தாரு. அதே மாதிரி மருத்துவமனையில இருந்த போது எல்லா கட்சியினருமே நேரில் வந்தாங்க. சில பேர் தொலைபேசி வர முடியாதவங்களாம் தொலைபேசியில பேசினாங்க. புதுசா கட்சி தொடங்கணும் மட்டும்தான் பேசல, புதுசா ஆரம்பிக்கப்பட்ட கட்சி அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அன்புமணி தான் இன்னும் ஆரம்பிக்கலையே நினைச்சா அவர் தாவேக்காவை சொல்றாரு. ஓகே, அரசியல் மாண்பே இல்லைங்கிறத இன்டெரக்டா குத்தி காமிச்சிருக்காரு ராமதாஸ். இன்னொரு பக்கம் வடகிழக்கு பருவமழை அபிஷியலா இன்னைக்கு தொடங்கிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவிச்சிருக்காங்க. ஓகே, அடுத்து 3 நாளைக்கு தமிழ்நாடு புதுச்சேரியில கனமழைன்னு சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே திருநெல்வேலி விருதுநகர் போன்ற பகுதிகள்லாம் மழை பெஞ்சுக்கிட்டு தான் இருக்கான். அடுத்து நம்ம ஒரு 2 மாசம் இந்த ஜனவரி பிறக்க வரைக்கும் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும், பாதுகாப்பா வந்து இருக்கணும். மழையை பத்தி சொன்னீங்க. இப்ப வந்து புயல்னா ஒருத்தர் கிளம்பி இருக்கோம், நம்ம அப்படித்தான் புயல் மாதிரி போய் ஆட்சியில உட்காரணும்னு சொல்லியிருக்காரு. யாருன்னா எடப்பாடி பழனிசாமி. இது புயல் மாதிரி இல்லையே. இல்ல, இப்படியே தவழ்ந்து போனா எப்படி புயல் மாதிரி மாற முடியும்னு எனக்கு தெரியல. அதுதான், அதெல்லாம் பழைய காலங்க, இப்ப வேற மாதிரி நாங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஏன்னா அதிமுகவில் உள்ள களையெல்லாம் நீக்கியாச்சு, பயிரெல்லாம் இப்ப செழித்து வளர்ந்துருக்கு. இந்த நேரம் தான் சரியான நேரம். நம்ம 54வது ஆண்டுல அடி எடுத்து வைக்கிறோம். 2026ல திரும்ப கோட்டையில முதல்வரா நான் போறேங்கிற ரேஞ்சுக்கு தான் அந்த கடிதத்துல ஒரு புத்துணர்ச்சி கொடுக்குற மாதிரி எழுதியிருக்காரு. நம்மளை எந்த சக்தியாலையும் தடுக்க முடியாது, நம்ம நேரா போறோம், ஆட்சியில உட்காடுறோம், ஃபெயிலியர் மாடல் திமுகவை வீட்டுக்கு அனுப்புறோம் அப்படிங்கிற மாதிரி அந்த கடிதத்துல எழுதியிருக்காரு. உற்சாகப்படுத்தியிருக்காரு ரத்தத்தின் ரத்தங்களை. ஓகே, இன்னொரு பக்கம் ராகுல் காந்தி மோடிக்கு வந்து தைரியமே கிடையாது, ட்ரம்பை பார்த்து பயந்துகிட்டே இருக்காரு, அதுக்கு 5 காரணம் நான் சொல்றேன்னு சொல்லிட்டு அந்த யூடியூபர்ஸ் எல்லாம் போடுவாங்க 5 காரணங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. அது மாதிரி தம்ப்நெயில் மட்டும் தான் வைக்கல, போஸ்ட் போட்டிருக்காரு. அவர் 5 காரணம் சொல்றாரு. என்னன்னு வந்து பாக்குறப்ப, இந்தியா வந்து ரஷ்யா கிட்ட எண்ணெய் வாங்காதுங்கிற ட்ரம்ப் வந்து முடிவு பண்றாரு, அதை வந்து மோடி அனுமதிக்கிறாரு. இது நம்பர் 1. 2வது, ட்ரம்ப் இந்தியாவை சாடினாலுமே அவருக்கு வாழ்த்து மெசேஜ் தொடர்ந்து அனுப்பிக்கிட்டு இருக்காரு. 3வது, இந்திய நிதியமைச்சர் அமெரிக்கா பயணத்தை வந்து ரத்து பண்ணியிருக்காங்க. 4வது, இந்த ஷாமில் ஷேக்கை தவிர்த்திருக்கிறார். அந்த அமைதி ஒப்பந்தம் போடப்பட்டதுல இப்ப இஸ்ரேல் காசா எகிப்துல நடந்தது. ஆமா, அது ட்ரம்ப் வந்ததுனால போகாம விட்டாருன்னு சொல்ல வர்றாரு போல. அதேதான். அதே மாதிரி ஆபரேஷன் சிந்தூரை பத்தி தொடர்ந்து ட்ரம்ப் பேசிட்டே இருந்தா கூட அதுக்கு எந்த விதமான ஆட்சேபனையும் கூட தெரிவிக்காம இருக்காரு. இந்த 5 பாயிண்ட் வச்சே நான் சொல்றேன், மோடி வந்து ட்ரம்ப் கிட்ட ரொம்ப பயப்படுறாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. இதை பிஜேபி வரவங்க ஏத்துக்க மாட்டாங்க, நம்ம G56 இன்ச் இருக்கு. ஆமா, அப்படிதான் சொல்லிட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு வந்து ஜி வேற ஆந்திராவுக்கு போய் ஸ்ரீசைலம் கோயில்ல வழிபாடெல்லாம் நடத்திட்டு அங்க வந்து நமக்காகலாம் வேண்டியிருக்காரு. வேண்டிட்டு 140 கோடி மக்களுக்கும் வேண்டிட்டாரு. இனிமே அவ்வளவுதான், தீபாவளி வேற மாதிரி வேணும்னு எனக்கு இங்க ஒரு மாதிரி இருந்துச்சு. அந்த டைம் பார்த்தேன், அந்த டைம்ல எனக்கு இது மாதிரி இருந்துச்சு. பரமாத்மா அது லேட்டா தானே அவரே போஸ்ட் பண்ணிட்டு பாரு. நீங்க அவர் வேணுன டயத்துல எப்படி பாத்தீங்க? லைவ் பாத்தீங்களா? லைவ் பார்க்கல. அது அந்த பவர் வந்து நம்ம கிட்ட வந்திருக்கோம். இந்த சைடு பவன் கல்யாண், இந்த சைடு சந்திரபாபு நாயுடு. அப்புறம் வந்து பேசியிருக்காரு, அங்க ஆந்திரா கூகுள் முதலீடை ஈர்த்திருக்காங்க, சூப்பரா ஆட்சி நடத்துறாங்க, ஏன்னா அவங்க தயவு உங்களுக்கு வேற தேவைப்படுது இல்லை, அதனால அவங்களுக்கு ஒரு பாராட்டு கடிதமா வாசிச்சுட்டு அங்க இருக்கிறாரு. சரி, இந்த ரஷ்யா மேட்டருக்கு வருவோம். என்ன, ட்ரம்ப் வெள்ளை மாளிகையில பேசும்போது அவர் தான் சொல்லியிருக்காரு, என்னோட ஃப்ரெண்ட் நரேந்திர மோடி வந்து அஷூரன்ஸ் கொடுத்திருக்காரு, கண்டிப்பா ரஷ்யா கிட்ட எண்ணெய் வாங்குறத நிறுத்துறோம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஆனா உடனடியா நிறுத்த முடியாது, படிப்படியா நாங்க வந்து நிறுத்திடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காருன்னு மோடி ட்ரம்ப் கிட்ட சொன்னதா ட்ரம்ப் வந்து வெள்ளை மாளிகையில பேட்டியில சொல்றாரு. அதுவும் வந்துட்டு அது வந்து கூடிய விரைவில் நடந்துரும், ரஷ்யா கிட்ட அவங்க ஆயில் வாங்குறத நிறுத்திடுவாங்க அப்படிங்கிற மாதிரி உறுதியாவே பேசுறாரு. இதுக்கு இந்திய வெளியுறவுத்துறையோட செய்தி தொடர்பாளர் ரந்தீர் ஜெய்ஸ்வால் அவர் வந்து பதில் சொல்லியிருக்காரு. அவர் என்ன சொல்றாருன்னா, டைரக்டாலாம் சொல்லலை, டைரக்டா இந்த பதிலும் அதெல்லாம் கிடையாது அப்படின்லாம் சொல்லலை இந்த கேள்விக்கு.
இல்ல நம்ம இந்தியா வந்து எப்படி இந்த பாலிசிலாம் நம்ம மேக் பண்றோம் அப்படின்னா, மக்களோட தேவை எப்படி வந்து ஆயில் தேவை, பெட்ரோல் டீசல் தேவை, மார்க்கெட்டோட நிலவரம் இதெல்லாம் பார்த்து தான் நாங்க முடிவெடுக்கிறோம் அப்படிங்கிறதோட நிறுத்தியிருக்காங்க. அதாவது ட்ரம்ப் சொல்றதெல்லாம் நாங்க செய்ய மாட்டோம்னு இன்டைரக்டா சொல்ல வர மாதிரி தான் அந்த பதில நம்ம அதுவும் பாரு செய்தி தொடர்பாளர் வச்சு சொல்றாங்க. செய்தி தொடர்பாளர் நல்ல போஸ்ட் தான், ஆனா இதுக்கு யார் சொல்லியிருக்கணும்? ட்ரம்ப்புக்கு பதில் செய்தி தொடர்பாளர் இல்ல, ஜி ரேஞ்சு வேற, ட்ரம்ப்புக்குலாம் அவ்வளவுதான் அப்படிங்கிறாரு. அந்த காரணத்தை இப்பதான் நான் படிச்சேன். அது மோடி சொல்லலாம், இல்ல வெளியுறவுத்துறை அமைச்சர் சொல்லலாம், இல்ல மோடி நிதி அமைச்சர் சொல்லலாம். மோடி பிரஸ் மீட் இல்ல, அவர் ட்விட்டர்ல சொன்னாதான் உண்டு. ஆனா சொல்லவும் மாட்டாரு, ஏன்னா ட்விட்டர்ல பாராட்டு மட்டும் தான் ட்ரம்ப்புக்கு. இல்லாட்டி ஒரு 5 மணிக்கு வந்து பேசுவார், அப்படி கூட சொல்லலாம். அதெல்லாம் ரொம்ப பாத்துட்டாருன்னா ட்ரம்ப். தீபாவளிக்கு என்ன ட்ரெஸ் எடுக்க போற? ரெயின் கோட். மீ வித் சோன் பப்படி. மை ஃப்ரெண்டு வித் 2 months salary அழுதுகிட்டு இருக்காங்க. போனஸே கிடைக்கல, சோன் பப்படி தாங்கிற மாதிரி சாப்பிட்டுட்டு இருக்காரு ஒருத்தர். பவுன் விலை 90,000 வந்துடுச்சு. 40,000 வித்தப்ப என்ன பண்ண? அப்போ புலம்பிட்டு தான் இருந்தேன். இப்பயும் அதான் பண்றோம். காசு இருந்தா அப்பயும் வாங்கிருப்போம், இப்பயும் வாங்கிருப்போம். காசு இல்லை, என்ன பண்றது? புதிய குற்றவியல் சட்டங்களால் நீதித்துறையில் புரட்சி. அமித்ஷா. குற்றச்சாட்டுக்கு ஆளானவர்களை பாஜக கூட்டணியில் சேர்த்து வழக்கை வாபஸ் வாங்குவதை சொல்றீங்களா? அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா. எதிர்கட்சியுடைய செயல்பாடு பாக்குறப்ப டக்குன்னு கவனிக்க வைக்கிறது. இதெல்லாம் மக்களுடைய பிரச்சனை தான், சட்டமன்றத்துல எழுப்பணும். அது ஒரு வித்தியாசமா கொஞ்சம் கிரியேட்டிவிட்டி கந்தசாமி மாறி வந்து ஒண்ணு பண்ணிட்டு இருக்காங்க. ஆமா, இது போன அதிமுக ஆட்சி எப்ப திமுக அந்த மாதிரி நிறைய பண்ணுவாங்க நம்ம பாத்திருக்கோம். இவங்க 4 ஆண்டா பண்ணாது இந்த 2-3 மாசமா பண்றாங்க. ஓகே, பாக்குறப்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா தான் இருக்கு. நேற்று வந்து கருப்பு பேட்ச் அறிஞ்சிட்டு போனாங்க, இன்னைக்கு வந்து கிட்னி சாக்கிரதை வந்திருக்காங்க. நாளை என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. ஏன்னா நாளையோட சட்டமன்றம் முடியறது கூட வாய்ப்பு இருக்கு. ஏன்னா திங்கக்கிழமை தீபாவளி, எல்லாரும் ஊருக்கு போகணும். ஆமா, அவ்வளவுதான், முடிச்சிருவாங்க நாளைக்கு. அவங்க அதான் பிளானா இருக்கு. சரி, நாளைக்கு என்ன பண்ண போறாங்கிறத ரொம்ப ஆர்வமா இருக்கும் நம்ம. அதனால ஃபார்முக்கு வந்துட்டோங்கிற ஒரு இதை கொடுத்துடலாம் எடப்பாடி. ஏன்னா கடிதமும் அப்படிதான் எழுதியிருக்காரு, நம்ம ஃபார்முக்கு வந்துட்டோம், ஆட்சி நமக்கு தாங்கிற மாதிரி ரொம்ப ஓவர் கான்பிடென்ட்ல எழுதியிருக்காரு அந்த கடிதத்தை. இதெல்லாம் சேர்த்து ஃபார்முக்கு வந்துட்டோங்கிறத சொல்லிட்டு விடைபெறலாம். நன்றி. தி லெஜண்ட் நியூ சரவணா ஸ்டோர்ஸின் தீபாவளி ஆஃபர். பவுனுக்கு ரூபாய் 1200 தள்ளுபடி. அக்டோபர் 26 வரை.